பிஸியாக நடக்குது. டீ எப்பவுமே வேணும், டீ இல்லைனா தான் பிரச்சனை. அதனால் டீ எடுத்து வைக்கிறாங்க. பாப்பா கையில் இருக்காங்க. இப்போ அண்ணி தான் வந்திருக்காங்க சமைக்கிறதுக்கு. நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன். சிறுபயிறு கறியும் இன்னைக்கு போட்டோம்னா ஸ்பெஷல் வீட்டில். அண்ணி சூப்பராக சமைப்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்க எல்லா மாமியாருங்களும் சொல்லுவாங்க இவங்க நல்லா சமைப்பாங்க. நேற்று அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் இவங்களை நம்பி கொடுப்பாங்க. கிச்சன் 50 பேருக்குனாலும் சமைச்சு அசால்ட்டாக கலக்கிடுவாங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. ஏன்னா எங்களது ஜாயின்ட் ஃபேமிலிலையா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சமைச்சு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருச்சு. நான் பாப்பா வச்சிட்ருக்கேன். ஸோ அதர் வேலை இருக்குன்னு நான் போனேன்னா நான் எங்கள் மூத்தார் அனுப்புனேன். மூத்தார் வந்தாங்க. எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டாங்கன்னா நானே பார்த்துக்கிறேன் நீ போயிடு அப்படி சொல்லிவிட்டு அவரை திருத்தி அனுப்பிச்சிட்டாங்க வெளியில். இப்போ மூத்தார் வெளியில் உட்காந்துட்டு மொபைலில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும்தான் சமைக்கிறாங்க. சரி சொல்லிவிட்டு நானும் வந்துட்டேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் மட்டும் இல்லை, பாப்பாவும் வந்திருக்காங்க. டைம் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஸோ ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது. இந்த அடுப்பில் தான் சமைக்க வந்திருக்கேன். சுடு தண்ணி வைக்கணும் பையனை ரெடி பண்ணுறதுக்கு. இது தாளிப்புக்கு வச்சுருக்காங்க. சிறுபயிறு கறி இல்லையா, அதுக்கு போட்டு ஆல்ரெடி பசஞ்சு வச்சது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேங்காய். வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி இல்லாத தண்ணி ஊற்றிருக்காங்க. காலையில் செம்ம பிஸி. நான் ஒரு ஷிஃப்ட்டு வந்துட்டு போயிட்டேன். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் இருந்துச்சுங்களா, அதனால் ஒரு ஷிஃப்ட்டு. லெமன் ரைஸு, சாப்பாடு, தண்ணி, பொரியல் இதெல்லாம் காலையில் ஒரு ஷிஃப்ட்டு ஓடிடுச்சு. 8 மணிக்குள்ளே இது 2வது ஷிஃப்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகுது. 2வது ஷிஃப்ட்டு இது 3வது ஷிஃப்ட்டு. ஏன்னா கிட்ஸுக்கு வந்துட்டு ப்ரெட் ஆம்லேட் வேறு போட்டு கொடுத்தேன் தெரியுதுங்களா. அது 2வது ஷிஃப்ட்டு. இதுதான் 3வது ஷிஃப்ட்டு. அண்ணி வந்து குழந்தை கூட தான் பேசிகிட்ருக்காங்க. பாப்பா என் கூட இருக்காங்களா, நான் அதை தூக்கி வச்சுட்டு இருக்கேன். நடுவில் வந்து பாப்பா கூட பேசிகிட்டு இருக்காங்க. கல் கூட அதிகமாக இவங்க யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி விளக்கெல்லாம் வந்துட்டு கழுகி வச்சுருக்காங்க. மாமியாரை தான் விளக்கேற்ற போகிறாங்க. ஃபோட்டோலாம் சும்மா அப்படியே தொடக்கிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரைடே இல்லையா, மாமியார் வெள்ளிக்கிழமைன்னு காலையிலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி விளக்கேற்ற வந்துட்டாங்க. வெள்ளிக்கிழமை என்னவோ ஸ்பெஷல் தானே. தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் ஊற்றிட்டாங்க. சரி கறி ரெடி ஆகிட்டே இருக்குது. இவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கே வராங்களாம். இந்த வீடு கட்டி எங்கள் மூத்தாரை நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பட் இவங்கள பார்த்ததில்ல இல்லைங்களா. ஆனால் கேரளா வீடியோஸில் 1-2 இதில் வந்திருப்பாங்க. கொஞ்சம் வீடியோஸில் இப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க. பையனோட வெக்கேஷன் இருக்குங்களா, ஸோ பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பையனுக்கு வேண்டிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க. பையனுக்காக தாளிப்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
நான் பையனுக்கு சுடு தண்ணி வைக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாப்பா தூக்கிட்டு அண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க, நாங்கள் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நின்றுட்டுருக்கேன் நான். அண்ணி மட்டும் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது 3வது ஷிஃப்ட்டு போயிட்டு இருக்குது. நான் 4:30 மணிக்கே வந்துட்டேன். அண்ணி 6 மணிக்கு தான் வந்துட்டு செய்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போ 4:30 மணிக்கு எழுந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்துட்டு நான் ஒரு சீக்கிரமாகவே வந்துடுவேன் கிச்சனுக்கு. அவங்கள வழி அனுப்பிட்டு ஆஃபீஸுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு பாப்பா ரொம்ப ஏர்லியாக தூங்கிடுவாங்க ஈவினிங்கு. காலையில் 1 வயசு குழந்தை இல்லைங்களா, சீக்கிரம் பசிக்கும். ஒரு 7-7:30க்கெல்லாம் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து மெனு வந்து ப்ரெட் ஆம்லெட் போட்டேன், நேற்று தோசை போட்டிருந்தேன். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் ஓடும். காலையில் என்னோடய ஷிஃப்ட் முடிச்சுட்டேன். இது பெரியவங்களுக்கு வேண்டிட்டு சமைக்கிறாங்க. பசங்களுக்கெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ பெரியவங்களுக்கு மட்டும் புட்டு, சிறுபயிறு கறி, பப்படம். அண்ணி மட்டும் சமைக்கிறாங்க, நான் சமைக்கிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது 3வது ஷிஃப்ட் போய்ட்டு இருக்குது. காலையில் செம்ம பிஸியாக போயிட்டே இருக்குது. பையன் இன்னும் எழுந்துக்கல, அதாவது எங்கள் மூத்தார் பையன். மூத்தார் வெளியில் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, நானும் இருக்கேன், எல்லாருமே வீட்டில் இருக்கோம். ஓமா ஃபயர் வண்டி அங்கே தான் இருக்கும், தேடி பாருங்க. கேப்பில் நான் சுடு தண்ணி வச்சுட்டேன். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணி வெயிட் சொல்லிட்டேன். பட்டு தள்ளிக்கோ சூடு. அம்மா ஃபயர் வண்டி இங்கே ஃபயர் வண்டி கையில் வந்துட்டு ஆயிலாக இருக்குது, அதனால தான் அன்னிக்கிட்ட வேண்டாம்னு சொன்னேன். பாப்பா குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இது வரல, அதான் அண்ணி கேட்குறாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மாமியார் அங்கே விளக்கேற்றுறாங்க. இன்றைக்கி வந்து குழந்தைக்கு என்ன ஃபேவரட்டோ அதை கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேற்று கொண்டு போனது சாப்பிடல, அவர் ரிட்டன் வந்துட்டார். நல்ல ப்ரெட் ஆம்லேட் பண்ணலாம் சொல்லிட்டு ரெடி ஆகுது. வசலி குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். எங்கள் ப்ரெட் ஆம்லேட்டுக்கு இங்கே புட்டுக்கு போயிட்டு இருக்கு. கிச்சன் அன்னிப்பா ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க, இந்த வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தான் வருது. எடுக்கிறதுக்காக நிற்கிறாங்க புட்டு. Kami apa ba ini kami apa ba atau melihat apa ini akhirnya tidak punya என் ஹஸ்பண்ட் பண்ணாங்கன்னா 2 தான் பண்ணுவாங்க. அன்னி இப்போ 3 பண்ணியிருக்காங்க. அவர் பெருசாக பண்ணுவாங்க, இவங்க சின்னதாக பண்ணியிருக்காங்க. தண்ணி கொதிக்குது அடுத்த இது வைக்கிறதுக்கு. கறி ரெடி ஆயிடுச்சு. சிறுபயிறு கறி
தேங்காய் பத்தலை, அதனால தேங்காய் உடைக்கிறாங்க. இவ்வளோ தான் இருக்குது தேங்காய். இருக்கு இருக்குது அங்கே உடைக்குது. பத்தலை. ஓயா ஓ நோ. இன்னைக்கு தான் போயிட்டு பேசணும் டீச்சர்ஸ் கிட்ட. இருக்கேன் பேசணும்னுட்டு தான். எடுங்க எடுங்க, அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க, எடுங்க. போதும், இது சாப்பிட்டுட்டு பார்ப்போம். எங்கள் மாமியாருக்கு எடுக்கணும்னு இருக்குது, ஆனால் ஒரு சைடு வேணான்னு இருக்குது. அப்புறம் கடைசியில் எடுத்துட்டாங்க. நல்லாவே சாப்பிட்டாங்க புட்டு. அவங்களுக்கு புட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பப்படம், சுகரு எல்லாமே வச்சுட்டு நல்லாவே சாப்பிட்டாங்க. அங்கே இருக்குது சாரி. ஃபைனலாக எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. இன்னும் நான் பையன் 2 பேர் மட்டும்தான் சாப்பிடல. எங்கள் மூத்தார் பையனை தான் பையனுவேன், அதனால் எங்களுக்கு மட்டும்தான். எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க இல்லையா, அதனால் கொஞ்சமாக இருக்குது. காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்.